ஹலோ வணக்கம் பிள்ளைகள், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நாங்கள் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த வீடியோவில் திரிகோண கணித விகிதங்களான சைன் காஸ்டானுடைய பெருமானங்கள் எப்படி பார்க்க போகிறோம். ஆகவே இது சம்பந்தமான பாடம் 18ஆம் பாடம் உங்களுக்கு செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். ஆகவே இது நான் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்படியான ஒரு புத்தகம்தான், மடக்க புத்தகம்தான் உங்களுக்கு தருவாங்க சைன் கோஸ் டேன் விகிதங்களை பார்க்குறதுக்கு. அவை இதில் முதல் பக்கத்தை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய மடக்கை பெருமானம் தான் முதல் பக்கத்தில் இருக்கும். சரியா? அப்போ அந்த பேஜை நீங்கள் பாவிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த பேஜில் தான் உங்களுக்கு என்ன வரும், இயற்கை சைன்களுடைய அட்டவணைகள் வரும். சரியா? அப்போ சைன் விகிதத்துக்கும் கோசைன் விகிதத்துக்கும் கசுக்கான விகிதத்துக்கும் நாங்கள் ஒரே அட்டவணையைத்தான் பாவிப்போம். சரியா? ஆகவே பாருங்க, இங்கே இயற்கை சைன்கள்னு போட்டிருக்கு. இங்கால அதனுடைய பாகை பெருமானங்களும் இது கலை பெருமானங்களும் இது இடை வித்தியாச பெருமானங்களும் தந்திருக்கிறாங்க. அப்போ இது சைனுடைய அட்டவணைக்கான இது. அதே போல் கொசுக்கான அட்டவணை இங்கே பாருங்க, மற்ற பக்கமாக பார்க்குறது. கொஸ்ஸினுடைய பாகை பெருமானம் தந்திருக்கிறது இந்த பக்கத்தில். ஆகவே அது ஸ்டார்ட் பண்ணது என்னென்று இங்கால பக்கத்தில் பாருங்க, இந்த சைபர் பாகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதோட பாகை பெருமானம் இங்கே இருக்குது, கலை பெருமானம், இடை வித்தியாசம் இங்கே இருக்குது. சரியா? அப்போ ஒரே அட்டவணையைத்தான் நாங்கள் இயற்கை சைன்களுக்கும் கொசுக்கும் நாங்கள் பாவிக்க போகிறோம். டேன் பெருமானம் அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்குது. பாருங்க, டேன் மூன்றாவது பக்கத்தை திருப்பினா இருக்கும் டேனுக்குரிய பெருமானம். இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி இயற்கை சைன் ஒன்றுடைய பெருமானம் பார்க்குறேன்னு பார்ப்போம். பாருங்க. சரியா? முதலாவது நாங்கள் சைன் 20 பாகைக்குரிய பெருமானம் பார்ப்போம். ஆகவே உங்களுக்கு தெரியும், சைன் என்கிற அட்டவணையை முதல் எடுத்து அதனுடைய 20 பாகை அடிமட்டத்தொண்டை பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. 20 பாகை இந்த இருக்குது. சரியா? 20 பாகை 2 மட்டும் தந்தாங்கண்டா கலை பெருமானம் சைவருக்கு நேரம் உங்களுக்கு பார்க்க வேண்டி வரும். சரியா? ஆகவே இதனுடைய பெருமானம் என்ன, 0.3420. ஆகவே இதோட பெருமானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.3420. சரிதானே? இனி அடுத்தது பார்ப்போம், சைன் 20 பாகை 30 கலைக்குரிய பெருமானம். ஓகே, அப்போ நான் அப்போது பார்த்த மாதிரி தான் சைன் 20 பாகை முதல் இதில் தேடணும். இயற்கை சைன்களில் 20 பாகை இங்கே இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவை 30 கலை. ஆகவே கலை பெருமானம் இங்கே இருக்குது. அதுக்கு நேர நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதோடைய பெருமானம் இருக்குது. என்ன பெருமானம்? 0.3502. ஆகவே அதோட பெருமானம் 0.3502. சரியா? ரைட். அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், சைன் 20 பாகை 35 கலை. ஆகவே இங்கே என்ன செய்யணுமெண்டா 30 வரைக்கும் தான் நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். 35 என்றுடைய பெருமானத்தை நாங்கள் இங்கே இடை வித்தியாசத்தில் பார்த்து அதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் கூட்ட வேணும். என்ன செய்ய வேணும்? 35 என்றதால் முதல் சைன் 20 பாகை 30 கலையுடைய பெருமானத்தோட, அதாவது 0.3502 நாங்கள் இடை வித்தியாசம் 5 கூட்ட வேணும். அப்போ பாருங்க, இப்படி பார்க்குறேன். முதல் 20 பாகையை பார்ப்போம், இங்கே இருக்குது. அடுத்தது 30 கலைக்குரிய பெருமானம் இங்கே இருக்குது, அதை எழுதிட்டோம். அடுத்தது 5 என்பது இங்கே இருக்கிற காரணத்தால் அதுக்குரிய பெருமானம் வருது 14. ஆகவே அதை நாங்கள் 14 எங்கே கூட்ட வேணுமெண்டா 0014. இந்த 14 இந்த கடைசி இலக்கங்களோட இங்கே கூட்ட வேணும்.
இப்படித்தான் சைன் 20 பாகை 35 கிளையுடைய பெருமானம் பார்க்குறது. அவை 6, 1, 5, 3. ஆகவே இதனுடைய பெருமானம் 0.3516 என்பதாகும். விளங்கினதா பிள்ளைகள்? ஆகவே இப்படித்தான் நாங்கள் பார்க்குறது. இந்த வாரபடியை நாங்கள் கூட்டினோம். அடுத்தது நாங்கள் கொசுக்குரிய பெருமானம் எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஸ் முதலாவதாக 9 பாகை 20 கிளையினுடைய பெருமானத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், கொஸுக்கும் நாங்கள் இதே அட்டவணையைத்தான் பயன்படுத்துவோம், ஆனால் பக்கத்தை மாற்றி பயன்படுத்த வேணும். சரியா? ஆகவே என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்? கொஸ் 9 பாகை 20 கிளை. அப்போ 9 பாகையை நீங்கள் தேட வேணும். இதில் இந்த பக்கம் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 பாகை இங்கே இருக்குது, இங்கே இருக்குது உங்களுடைய 9 பாகை. விளங்குதா? இந்த இருக்குது 9 பாகை. அடுத்தது 20 கிளை. 20 அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆகவே நாங்கள் இப்படி பச்சு பார்ப்போம். சரி, பார்த்தனீங்கண்டா 9 பாகை 20 கிளைக்குரிய பெருமானம் இங்கே இருக்குது. 0.9868 என்பது பெருமானம். 0.9868 என்பது தான் இதனுடைய பெருமானம். இனி 9 பாகை 26 கிளை. அப்போ நாங்கள் இது என்ன செய்ய வேணும்? அப்போத மாதிரியே 9 பாகை 20 கிளைக்குரிய பெருமானத்தை கண்டுட்டு 6 இடை வித்தியாசத்தில் 6னுடைய பெருமதியை கூட்ட வேண்டும், கழிக்க வேண்டும். மன்னிக்கணும் பாருங்க பிள்ளையர். அப்போ கொஸ் பெருமானத்தை காணக்குள்ள நாங்கள் இடை வித்தியாசத்தை எப்பயும் கழிக்க வேணும். மாறி நடக்கும். சைனில் கூட்டினாங்க, டேன்லையும் கூட்டுவோம், ஆனால் கொஸ்டினுடைய இடை வித்தியாசத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே இப்போ பார்ப்போம். 9 26 என்பதால் 9 இங்கே இருக்குது, 20 இங்கே இருக்குது, 9 8 6 8 வெளியிட்டோம். 6 இடை வித்தியாசத்துக்குரிய பெருமானம் பார்த்திங்கன்னா இது இந்த இருக்குது. 6க்குரிய பெருமானம் இங்கே என்ன இருக்குது? 3 காணப்படுது. ஆகவே 0.0003 நாங்கள் இதிலிருந்து கழிக்க வேண்டும். ஆகவே பெருமானம் என்ன வரும்? 8லேருந்து 3 போனால் 5, 6, 8, 9, 0. ஆகவே விட என்ன பிள்ளைகள்? 0.9865. இப்போ விளங்கினதா உங்களுக்கு கொஸ்டினுடைய பெருமானம் எப்படி பார்க்குறேன்னு? ஆகவே மறந்துடாதீங்க, இதில் இங்கால பக்கங்களில் வரும். சரியா? சைனுக்கு நாங்கள் மேலே பார்த்துனாங்க, இது இங்கால பார்த்துனாங்க. அங்கே கூட்டினாங்க இடை வித்தியாசத்தை, இங்கே கழிக்கிறோம். சரியா? அடுத்தது நாங்கள் டேனுக்குரிய பெருமானத்தை பார்ப்போம். பிள்ளைகள் நாங்கள் இப்போது டேன் 44 பாகை 42 கிளையுடைய பெருமானத்தை பார்ப்போம். அப்போ இங்கேயும் நாங்கள் அதுக்கு பார்க்குறதுக்கு முதல் டேன் 44 பாகை 40 கிளையுடைய பெருமானத்தை கண்டுட்டு, சரியா, அதுக்கு பிறகு இங்கே இருக்குது பாகை பெருமானம், இங்கே கிளை பெருமானம், இடை வித்தியாசத்தில் பிறகு 2னுடைய பெருமானத்தை கண்டு கூட்ட வேண்டும். சைனை போல தான் இங்கேயும் கொசுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை கழிக்க வேணும். சரியா? அப்போ இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது நாங்கள் மேலே தான் பார்க்க வேணும். சரியா? ஆகவே டேனுடைய 44 பாகை இப்போ கடைசியில் இருக்குது, 40 கிளை இங்கே இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே இருக்குது 40 கிளை. சரியா? ஆகவே அதோடைய பெருமானம் பார்த்திங்கன்னா 0.9884. சரியா? 0.9884 தான் இதோட பெருமானம். ஆகவே அது நாங்கள் முதல் எழுதலாம். இனி இடை வித்தியாசத்தில் 2னுடைய பெருமானம் பார்ப்போம். 2 எங்கே இருக்குது? இங்கே 2வது வரியிலே இருக்குது. ஆகவே 2னுடைய பெருமானம் கடைசியில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே 2வதுல 11 என்று இடை வித்தியாசம் வருது. ஆகவே 11 எழுதி 0.0011 இதை இதோட கூட்ட வேண்டும். கூட்டினமென்றால் 5, 9, 8, 9, 0. ஆகவே இதுதான் விட. 0.9895 தான் 44 வகை 42 கிளையினுடைய
விடையாகும். சரியா? நீங்கள் கவனிக்கணும் பிள்ளைங்க, சைன் பெறுமதி கொஸ் பெறுமதி எல்லாமே 0 ஆரம்பமாகித்தான் கடைசியில் 1 வரைக்கும் வரும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்குது. ஆனால் டேன் பெறுமதி அவ்வாறு இல்லை. இங்கால பாகையிட பெருமானம் கூட கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே 5.6 9 வரையான பெருமானங்களும் இங்கே வருது. சரியா? ஆகவே நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். இது பார்க்கக்குள்ள இதெல்லாம் 0 வருது. இங்கே பாருங்க, இங்கே 1 ஆரம்பமாகிறது. அங்கால பக்கம் அப்போ கூடிக்கொண்டு போகுது படிப்படியாக பெருமானம். ஆகவே இந்த அட்டவணையை உங்களுக்கு சரியளவான முறையில் இப்போ அவதானிக்க தெரிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். சைன் காஸ் மற்றும் டேன் 3 இருக்கும். ஆகவே நாங்கள் இங்கே கடைசியாக பார்க்க போகிற விஷயம் இப்போது கோணம் காண்பது. அதாவது இங்கே கோணத்தினுடைய பெருமானம் ஒன்று தந்திருந்தாங்கன்னா நாங்கள் எப்படி அதோட கோணத்தை பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். முதலாவது சைனில் தரப்பட்டிருக்கிற பெருமானம் 0.5831. ஆகவே அதற்குரிய கோணத்தை எப்படி பார்க்குறது பார்ப்போம். ஆகவே இங்கே மடக்க அட்டவணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.583 தேட வேணும். இங்கே நேரடியாக எங்களுக்கு அந்த பெருமானம் காண்றபடியால் நாங்கள் அதுக்குரிய பாகை பெருமானத்தையும் கலை பெருமானத்தையும் எடுக்க வேண்டாம். சரி, ஆகவே இங்கே 35 பாகையும் அதுக்கு நேர மேலே 40 கலையும் காணப்படுது. ஆகவே இதற்குரிய விடையை பார்த்தீங்கன்னா 35 பாகை தீட்டா என்பது 35 பாகையும் 40 கலையும் ஆகும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்ப்போம். நாங்கள் தந்திருக்கிற பெருமானம் 0.7036. ஆகவே இதை எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம். ஆகவே இங்கே எங்களுக்கு 7036க்கு பதிலாக அந்த பெருமானம் இங்கே இல்லை. எனவே அதுக்கு குறைவான பெருமானத்தை நாங்கள் பார்க்க வேணும். ஆகவே இது 0.7030 தான் இருக்கு இங்கே. ஆகவே அதோட 6னுடைய பெருமானம் நாங்கள் இடை வித்தியாசத்தில் பார்த்து என்ன செய்ய வேணும், அதை நாங்கள் இதோட பாகை கலை பெருமானத்தோட இந்த இடை வித்தியாசத்துக்குரிய பெருமானத்தை கூட்ட வேண்டும். ஆகவே பார்த்தீங்கன்னா இது 44 பாகை. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர 40 கலையில் தான் வருது. ஆகவே 40 பாகை 40 கலையை முதல் எழுதுவோம். நாங்கள் 44 பாகை 40 கலையோட நாங்கள் கூட்ட வேண்டிய பெறுமதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வருகிற இடம். சரிதானே? ஆகவே 6 வருகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 என்பது ஆகும். ஆகவே இந்த இடை வித்தியாச 3 இதோட நாங்கள் கூட்ட வேண்டும். சரியா? ஆகவே விட வரும் பிள்ளைகள் 44 பாகை 43 கலை விடையாக வரும். உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நினைக்கிறேன். சரியா? ஆகவே அதுக்கு குறைந்த பெருமானம் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு பிறகு மிச்சத்தை நாங்கள் இடை வித்தியாசத்தை கண்டு அதற்குரிய பெருமானத்தை இதோட கூட்டின. நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் கொசுக்கு இது எவ்வாறு அமைகிறது என்று. அவை கொசு உங்களுக்கு தெரியும் மாறுபட்டதாகத்தான் வரும். அதாவது இங்கே கழிக்க வேண்டி வரும். சரியா? அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆகவே இங்கே கொஸ்டினுடைய பெருமானம் 0.4374. ஆகவே இங்கே 0.4374 என்ற பெருமானம் இங்கே காணப்படாதபடியால் அதற்கு குறைவான பெருமானத்தை நாங்கள் இங்கே பார்க்குறோம் 4358. ஆகவே இன்னும் 4374 ஆவதற்கு இன்னும் எங்களுக்கு 16 0.0016 என்கிற பெருமானம் தேவையாக இருக்குது. ஆகவே முதல் நாங்கள் இதுக்குரிய கொசைன் பெருமானத்தை எழுதுவோம் பாகையை. அப்போ கொசைன் பெருமானம் உங்களுக்கு தெரியும், இங்கால பக்கம் பார்க்க வேணும். 64 பாகையும் கீழே பார்த்தீங்கன்னா 10 கலையும் வருது. முதல் அதை நாங்கள் எழுதுவோம். அதற்கு பிறகு இங்கே எழுதியிருக்கிறேன். அதாவது குறைவான பெருமானத்துக்குரிய பாகை 64 பாகையும் 10 கலையும் வந்தது.
இனி அடுத்தது என்ன செய்வோம்டா 16 குறைவாக இருக்கிறபடியால் இங்கே 16 வருகிற இடை வித்தியாசத்தை என்ன செய்ய வேணும் பார்க்க வேணும். இங்கே 6 இதில் வருது. ஆகவே இங்கே நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா இந்த 16 வர 6க்குரிய பெருமானத்தை இதோட நாங்கள் கழித்து பெற வேண்டும். இங்கே கோணம் காணக்குள்ள அந்த இடை வித்தியாசத்தை கழித்து போட்டனீங்கண்டா 64/4 கலை என்ற பெருமானத்தை கொண்டிருக்கும். இவ்வாறு தான் கொஸ்டினுடைய கோணம் காண வேண்டும். கடைசியாக நாங்கள் டேனுடைய பெருமானம் தரப்படும் இடத்து அதனுடைய கோணத்தை பார்ப்போம். ஆகவே அதுக்கு முதல் நீங்கள் தேட வேண்டிய இடம் இயற்கை தான்சல்களோட அட்டவணையில் தான் இதை நீங்கள் தேட வேணும். ஆகவே இங்கே தரப்பட்டிருக்கிற பெருமானம் 0.4774 என்பது ஆகும். ஆகவே இங்கே காணப்படுது. அது ஒத்த பெருமானம் காணப்படாட்டால் அதற்கு குறைவான பெருமானத்தை இங்கே நான் பார்த்து வச்சிருக்கிறேன். ஆகவே இது 25 பாகை எங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே 30 கலையில் இது காணப்படுது. சரியா? ஆனால் இதற்கு இன்னும் மேலதிகமாக எங்களுக்கு இன்னும் 4 தேவையாக இருக்குது. ஆகவே இந்த 4 நாங்கள் இங்கே பார்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 4 எங்கே இடை வித்தியாசத்தில் காணப்படுதுண்டா 1. ஆகவே இந்த 1 அதோட கொண்டு போய் கூட்ட வேண்டும். ஆகவே முதல் நாங்கள் இதை எழுதுவோம் 25 பாகை 30 கலை. அதோடு எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுற 4 இங்கே இருக்குது. அதற்குரிய இடை வித்தியாசம் 1 காணப்படுகிறதால ஒரு கலையை நாங்கள் இதோட கூட்டி எழுதினோம் என்றால் 25 பாகை 31 கலை என்பது இதோட பாகை ஆகும். ஆகவே அவ்வளவுதான் பிள்ளைகள். இந்த பாடத்தில் முதலாவது நீங்கள் பார்த்தனீங்க ஒரு பாகை தரப்படுமா இருந்தால் சைன் கொஸ்டான் விகிதம் எப்படி பார்க்குறேன்னு. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க அதோடைய பெருமானம் தரப்பட்டிருந்தால் அதோடைய கோணங்களை எப்படி பார்க்குறேன். ஆகவே நீ உங்களுக்கு திரிகோண கணித பாடத்தை இலகுவாக செய்ய முடியுமாக இருக்கும். ஆகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பிள்ளைகள். ஹாவ் a nice day. Bye.